ஆறு வார்த்தைகள். அகமேவ பரந்தத்வம், தர்சனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், அந்திமஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்தி ஸ்யாத், பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. என்ன அவ்வாறு வார்த்தைகள்? இந்த வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கு என்னென்ன அர்த்தம்னு பார்ப்போம். மேற்கொண்டு முதல் வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்கிறதை விளக்கம் அனுபவிக்கலாம். அகமேவ பரந்தத்வம், அகம் நான், அகமேவ நானே, பரந்தத்துவம் பரமமான தத்துவம், பரதேவதை முழுமுதற் கடவுள், பரப்பொருள், நானே பரம்பொருள். இது முதல் வார்த்தை. தரிசனம் பேத ஏவச்ச, தரிசனம் வைதிக முறைப்படி எது தரிசனம் எது சித்தாந்தம்னு பார்த்தால் பேதமே சித்தாந்தம். பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, ஜீவாத்மாக்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள், அச்சித்து தத்துவம் வேறு. ஆக சித்தாந்தம் தத்துவத்ரயம் சித்தாந்தமே தவிர ஏக தத்துவம் சித்தாந்தம் அல்ல. பேதம்தான் சித்தாந்தம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்னு சொன்னால் அபேதம், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறுன்னு சொன்னால் பேதம். பேதம்னாலே வேறுபட்டதுன்னு பொருள் இல்லையோ. தரிசனம் வேறுபட்டிருக்கும், ஒன்றல்ல. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒருவன் அல்ல, இரண்டும் வெவ்வேறுபட்டுத்தான் இருக்கும். இது இரண்டாவது சந்தேக